வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சோன் பப்படி ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த சோன் பப்படியை செஞ்சிடலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நான் இந்த கப்பில் 3/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக வனஸ்பதி கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அரை கப் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமே வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம இதை கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா கீழே பிடிச்சிக்கும். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு நல்லா நெய்யோட மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நமக்கு பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக பபிள்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை நம்ம வேறொரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இது ஆறட்டும். அடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் நெய் இல்லைன்னா எண்ணெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா ஏதாவது பேன் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதில் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு இதோட சேர்த்துக்குங்க. எலுமிச்சம்பழம் ஏன் சேர்க்குறோன்னா பார்க்க சீக்கிரம் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா முறையாக வருது. பாகு ரெடி ஆயிடுச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எடுத்துகிட்டு பாகு அதில் கொஞ்சமாக ஊற்றி பார்த்தோம்னா அது நம்ம உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ அது தண்ணியோட கரைஞ்சதுனால நம்ம இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வெயிட் பண்ணுவோம். திரும்பவும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கையில் இப்படி எடுத்தோம்னா அது ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு வரணும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா உருட்டுற மாதிரி வருதுல்ல, நல்ல ரவுண்ட் ஷேப் வருது. நம்ம எந்த ஷேப் எடுக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு அது வரணும். அப்போ தான் நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம 1 நிமிஷம் போல் இந்த பாகை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். தேன் கலர் மாறி வரணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நமக்கு கலர் மாறிட்டே வருது பாருங்கள். நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் தடவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். பாகு பயங்கர சூடாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம அப்படியே ஆற விடலாம். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இதை ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே கெட்டியாயிடும். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு இல்லைன்னா ஸ்பூனை வச்சு நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதை பாருங்கள், நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நமக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள்.
நம்ம இதை பொறுமையாக பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம கைவிடாமல் இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதே ஷேப்பில் அது நின்றுக்கும் அப்படியே. ஸோ இதை நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கலர் ஓரளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ கெட்டியாயிடுச்சு. கலரும் நமக்கு நல்லா மாறி வந்துடுச்சு. இது நமக்கு கையில் எடுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாகணும். அது வரைக்கும் நம்ம இதை இது பண்ணி விட்டுட்டே இருக்கலாம், கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க. இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நமக்கு பாகு ஓரளவு நமக்கு ஆறி வந்திருக்கு. கெட்டியாயிடுச்சு நல்லா. இங்கே பாருங்க பயங்கர சூடாக இருக்குங்க. பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்பவே கவனமாக இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும். ரொம்ப சுடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கீழே வச்சுடுங்க. கீழே வச்சுட்டு உடனே எடுத்து இந்த மாதிரி இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்களும் ஈஸியாக உங்கள் வீட்டிலையே சோன் பப்படி செஞ்சிடலாம். இந்த மாதிரி கைவிடாமல் இழுத்து விட்டுட்டே இருங்க. கலர் நமக்கு நல்லா மாறி வரணும். இப்போ பாருங்கள் கலர் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கடலை மாவு மிக்ஸு, அதை எடுத்து வச்சுருங்க. அதை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை அது மேலே வச்சு இந்த மாதிரி இழுத்து விடுங்க. இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி. இப்போது அந்த மாவில் நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம இழுத்து விடணும். இப்போ நமக்கு சுடாது, ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்திருக்கும், வார்மாக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து விடுங்க. ஒரு தடவை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 வாட்டி இந்த மாதிரி இழுத்து விட்டுக்குங்க. டைம் ஆக இதை இழுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் கூப்பிட்டுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துட்டு நல்லா இழுத்து விடலாம். இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் இழுக்கிறீங்களோ அவ்வளோ லேயர்ஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். நமக்கு சோன் பப்படி எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ லேயர்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். இதை நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுருங்க. எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே செட் ஆகிடும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் தான் எடுத்து வைக்க போகிறேன்.
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுங்க. எல்லாத்தையுமே இதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதை கவுத்திட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு சோன் பப்படி கிடச்சிரும். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு சேர்த்து டெக்கரேட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பரான சோன் பப்படி, அதுவும் நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்னு. இது உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக நூல் நூலாக உங்களுக்கு வருதுன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க டேஸ்ட்டும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. பேக்கரியில் கிடைக்கிற ஸ்வீட்டை நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிடும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.